ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் அவங்க நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 16. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓ, நான் தான் மாற்றி சொல்கிறேன்ல. அப்போது அவங்க பேர் ஜோதி இல்லை, உங்கள் பேர் கிருஷ்ணவர்மாவும் இல்லை, உங்களுக்கு ஒரு அண்ணனும் இல்லை, அவர் பேர் ரத்னவர்மா இல்லை, உங்களுக்கு ஜானகின்னு ஒரு அண்ணி இல்லவே இல்லை, உங்கள் சொந்த நாடு இந்தியா இல்லை, நீங்கள் பிறந்தது தமிழ்நாட்டில் இல்லை, பர்மன் லக்ஷ்மி 2 பேரும் உங்கள் அப்பா அம்மாவே இல்லை, ஆதி துருவன் சர்பா அர்ஜுன் இவங்க யாரும் உங்கள் பசங்களே இல்லை, அப்படிதானே என்று அழுத்தமாக கேட்ட மித்ராவை பார்த்த கிருஷ்ணாவோ அமைதியாக இருந்தார். ஆனால் ஜோதியால் அப்படி இருக்க முடியவில்லை. ஆமா ஆமா ஆமா, நீ சொன்ன எல்லாமே உண்மைதான். ஆனா அவங்க யாருமே இப்போ உயிரோடவே இல்லையே. அத்தை, மாமா, ரத்னா மாமா, ஜானகி அக்கா, ஆதி, துருவன், சர்வா, அஜு, அப்புறம் அப்புறம் பாப்பா யாருமே இப்போ உயிரோட இல்லையே என்று சொன்னவர் தரையில் அமர்ந்து கதறி அழ ஆரம்பித்தார். வேகமாக அவரை நோக்கி சென்ற கிருஷ்ணா அவரை ஆறுதலாக அணைத்து கொண்டு தூக்கி சோஃபாவில் அமர வைத்தார். அவர் கூறியதை கேட்ட பின் தான் ஆதிக்கும் மித்ராக்கும் ஒன்று புரிந்தது. ஏனென்றால் ஆதி மித்ரா இருவருக்குமே ஏன் இவர்கள் இத்தனை நாளாக இவர்களை தேடி வரவில்லை என்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் அவர்கள் இருவரும் தாங்கள் யாருமே உயிரோடு இல்லை என்று நினைத்து கொண்டிருப்பதால் தான் தங்களை தேடி வரவில்லை என்பதை இப்பொழுதே புரிந்து கொண்டார்கள். மித்ரா வேகமாக ஜோதியிடம் சென்று அவர்களை அணைத்து கொண்டு ஆறுதலாக அவர் முதுகை தடவி கொடுத்தாள். அப்பொழுது ஆதி அவர்களை பார்த்து, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி 20 வருஷம் ஆச்சு, இவளை நீங்கள் பார்த்து 5 வருஷம்தான் ஆகுது, நடுவில் அந்த 15 வருஷம் நீங்கள் 2 பேரும் எங்கே இருந்தீங்க என்று ஆதி கேட்க, வந்ததிலிருந்து இப்பொழுதுதான் பேசுகிறான் ஆதி. அவனின் கம்பீரத்தையும் ஆளுமையையும் அவன் வந்தவுடனே உணர்ந்தவர் இப்பொழுது அவனின் கர்ஜனை குரலை கேட்டு வியந்துதான் போனார் அவனின் கம்பீரத்தில். ஆனால் அவனை எங்கேயோ பார்த்தது போல் அவருக்கு தோன்றி கொண்டே இருந்தது. ஆனால் மித்ராவின் அணைப்பில் இருந்த ஜோதியோ ஆதியின் கேள்வியை கேட்ட உடல் நடுங்கி அமர்ந்திருந்தார். அதை உணர்ந்த மித்ரா ஆதியை பார்த்து எதுவும் கேட்க வேண்டாம் என்பது போல் தலையசைக்க, அவன் ஏன் என்பது போல் அவளை பார்த்தான். அதற்கு தன் அருகில் இருக்கும் ஜோதியை கண்களால் மித்ரா காட்ட அவர் முகத்தில் தெரிந்த பதற்றத்தையும் கவனித்த ஆதியோ அமைதியாகி விட்டான். நிலைமையை மாற்றும் பொருட்டு, சரி நீங்க எப்போ சென்னைக்கு வரப்போறீங்க என்று மித்ரா கேட்க, அதை கேட்ட ஜோதியோ, இல்லை மித்ரா, நாங்க வரல, எங்களால வர முடியாது, நாங்க இங்கேயே இருக்கோம், நாங்க சென்னைக்கு வரமாட்டோம் என்று ஜோதி சொல்ல கிருஷ்ணாவும் அதையே தான் சொன்னார். அதில் ஆத்திரமான ஆதி வேகமாக எழுந்து அவன் முன் இருந்த டீப்பாயை உடைத்தவன், என்ன நீங்க யாரும் வரமாட்டீங்களா? சரி வராதிங்க, நாங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கோம் என்று கோபமாக கத்தியவன் அங்கிருந்த ஒரு ரூமிற்குள் சென்று விட்டான். அந்த ட்ரஸ்டில் இருந்த ஒவ்வொரு ரூமும் 1BHK டைப்பில் தான் இருக்கும். கோபமாக செல்லும் ஆதியை மித்ரா தேவ் என்று அழைக்க அழைக்க கண்டு கொள்ளாமல் சென்று விட்டான். இவன் வேற இவ்வளோ கோவப்படுறான், இவனை லைஃப் ஃபுல்லாக வச்சு எப்படிதான் சமாளிக்க போறனோ என்று நொந்து கொண்டாள் மித்ரா. திரும்பி ஜோதி மற்றும் கிருஷ்ணா இருவரையும் மித்ரா பார்க்க அவர்களோ திருவென முழித்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். பிறகு அவளை பார்த்த கிருஷ்ணா, மாப்பிள்ளைக்கு ரொம்ப கோபம் வருமாமா என்று கேட்க, அவரை பார்த்தவள் ரொம்ப ரொம்ப வரும் என்று அவள் சொன்னதை கேட்ட கிருஷ்ணாவோ, ஓ நாங்க வரலன்னு சொன்னா அவர் ஏமா கோவப்படுறாரு? அப்புறம் ஏதோ சொன்னாரே கடைசி வரைக்கும் நாங்க எல்லாரும் இப்படியே இருக்கோம்னு, அதுக்கு என்னமா அர்த்தம் என்று மித்ராவை பார்த்து கிருஷ்ணா கேட்க, அதையே என்கிட்ட கேட்குறீங்க, சொன்னது உங்க பையன் தானே, அவன்கிட்டயே போய் கேளுங்க என்று சொன்ன மித்ராவை குழப்பத்துடன் பார்த்தவர்கள், என்ன பையனா என்று கேட்க, அவர்களை பார்த்த மித்ரா, என் புருஷனோட முழு பேரு ஆதி ருத்ரதேவன் என்று மித்ரா சொன்ன அடுத்த நொடி அவனை எங்கேயோ பார்த்தது போல் இருந்த கிருஷ்ணாவிற்கு புரிந்துவிட்டது அவன் தன் மகன் என்று. ஜோதியும் அதே நிலையில்தான் இருந்தார். ஆதி ஆதி ஏன் ஆதியா என்று மித்ராவை பார்த்து அவர் கேட்க, மித்ரா ஆமாம் என்று சொல்லவும் அறையிலிருந்து ஆதி வெளியில் வரவும் சரியாக இருந்தது. அவனை பார்த்த ஜோதி வேகமாக சென்று அவனை அணைத்து கொண்டார்.
தன் கன்னங்களை தன் கைகளில் தாங்கி கொண்டவர், ஆதி கண்ணா, நிஜமாவே இது நீதானா? நீ உயிரோட தான் இருக்கியா என்று அழுகையுடன் கேட்டவரை தானும் அணைத்தவன் அவரை பார்த்து, நான் உங்க ஆதிதாமா, நான் உயிரோட தான் இருக்கேன். நான் மட்டும் இல்லை, துருவன், சர்வா, அர்ஜுன், பாப்பா அம்ரு கூட உயிரோட தான் இருக்கா என்று ஆதி சொல்ல, அதை கேட்டு ஆனந்தத்தின் உச்சிக்கே சென்ற இருவரும் ஒரு சேர ஆதியை அணைத்து கொண்டார்கள். ஆதியை விட்டு விலகிய கிருஷ்ணா அவனை முகத்தை பார்த்து, அப்போ அப்பா, அம்மா, அண்ணா, அண்ணிலாம் என்று கேட்கும் பொழுதே அவர் குரல் தடுமாற, ஜானகிம்மா அந்த ஆக்சிடெண்ட்ல கோமாவுக்கு போனவங்க தான், இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க. அப்புறம் அப்பா நல்லா இருக்கார், தாத்தா பாட்டியும் நல்லா இருக்காங்க என்று மித்ரா சொல்ல, ஜானகியின் நிலையை நினைத்து அவர்களுக்கு கவலையாக இருந்தாலும் இறந்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த அனைவரும் இப்பொழுது உயிருடன் இருப்பதை அறிந்தவர்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் இருவரையும் பார்த்த ஆதி, நீங்க 2 பேரும் இப்போ சென்னைக்கு வரீங்க, அவ்வளோதான் என்று சொன்னவன், அம்மோ வா கிளம்பலாம் என்று அழைக்க, அதில் கடுப்பான மித்ராவோ ஆதியை பார்த்து, டேய் மனசாட்சி இல்லாதவனே, நீ மனுஷனா இல்லை மிஷினாடா? இவங்க ஃபோட்டோவை பார்த்து இவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும்னு சொன்னதும் ட்ரெஸ்ஸை கூட மாற்ற விடாமல் என்னை கூட்டிகிட்டு வந்தியே, இல்லை இழுத்துட்டு வந்தியே, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தியாடா நீ? பசிக்குதுடா என்று ஆதியை பார்த்து சொன்னவள் திரும்பி கிருஷ்ணாவை பார்த்து, கிருஷ்ணாப்பா, உங்கள் பையன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், சாப்பாடு கூட போடாமல் கொடுமைப்படுத்துகிறான் என்று சொன்ன மித்ராவை முறைத்து பார்த்தான் ஆதி. ஆனாலும் அவன் பசிக்கிறது என்று சொன்னது அவனுக்கு ஏதோ போல் இருந்தது. ஆனால் அவன் முறைப்பதையெல்லாம் அவன் ராட்சசி கண்டு கொண்டால் தானே. ஆதியை பார்த்த ஜோதியோ, ஆதிக்கண்ணா சாப்பிட்டு போலாமே, உனக்கு சமைச்சு கொடுத்து எவ்வளோ நாளாச்சு என்று ஜோதி சொல்ல, அதை கேட்ட ஆதி சரி என்று அசைத்துவிட்டு அங்கிருந்து அந்த ரூமிற்குள் சென்று விட்டான். அவன் சென்றவுடன் மித்ராவை பார்த்த கிருஷ்ணா, மித்ராமா, ஆதி ஏன் இப்படி இருக்கான்? அவன் இப்படி இல்லையே, அவன் எப்பவுமே துருன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பானே, இப்போ ஏன் இப்படி இருக்கான் என்று கேட்க, அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாள் மித்ரா? நீங்கள் இறந்த துக்கத்தை தாங்க முடியாமல் உங்கள் தாய் தந்தை இவர்களை பற்றி கவலைப்படாமல் விட்டு சென்று விட்டார்கள் என்று சொல்வாளா? இல்லை, சிறு பிள்ளையாக இருந்தாலும் தன் 3 தம்பிகளையும் உடனே அப்பொழுதே பிறந்த பச்சிலம் குழந்தையாக இருந்த தன் தங்கையையும் தானே வளர்த்திருக்கிறானே, அதை சொல்வாளா? அவர்களின் இழப்பினால் இறுகி போன ஆதி அவர்களை பார்த்த பின்னும் இலகாமல் இருப்பது ஏன்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.